உலகத்திலே எதற்கு முதலிடம் என்றால் அது எல்லோருக்கும் தெரியும். வயிறு தான், பசி தான், சாப்பாடு தான், உணவு தான். அதனால் உலகெங்கிலும் சாப்பாடு கடைகள் தான் அதிகம். நான் சாதாரணமாக சொல்லிட்டேன், சாப்பாடு கடை, ஹோட்டல், எந்த ஹோட்டல்னு சொல்லலாம். நீங்கள் அமெரிக்காவில் போனீங்கன்னா மெக்சிகன் ஃபுட்டு கிடைக்கும், நம்ம ஊர் சரவணா ஸ்டோர் கிடைக்கும். அதுபோல் தெலுங்கர்கள் நடத்துகின்ற கடைகள் கிடைக்கும், ஆரிய பவன் கிடைக்கும். அதுபோல் பல சாப்பாடு கடைகள் தமிழர்கள் வாழ்கின்ற பகுதியில் அங்கே இருக்கும். எந்த ஊருக்கு போனாலும், எந்த நாட்டிற்கு போனாலும் உங்களுக்கு சாப்பாடு மிக முக்கியம். நான் பல நாடுகளுக்கு சென்று வந்தாலும், தனியாக சென்றாலும் அல்லது குடும்பத்தோடு சென்றாலும், நண்பர்களோடு சென்றாலும், ஏதாவது ஒரு நல்ல இடத்தில் சாப்பிடுவது தான். எனக்கு உணவில்லை என்றால் வாழ்க்கையே இல்லை. அந்த நிலையில் நாம் இருக்கிறோம். எனக்கு முக்கியத்துவம் அதுக்கு தான். மற்றதெல்லாம் ரெண்டாம் பட்சம்தான். வேணுங்கிற ட்ரெஸ்ஸை நீங்கள் போட்டுக்கலாம், கோமணத்தோடு இருக்கலாம், எப்படி வேணுனாலும் வச்சுக்கலாம். நகை, ஜுவல்லரி வேணும்னா நீ அணிந்து கொள்ளலாம், இல்லைன்னா விட்டுடலாம். யாரும் கம்பல் பண்ண மாட்டாங்க. ஆனால் உணவில்லாமல் ஒரு நாள் கூட வாழ முடியாது. அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். உணவில்லை என்றால் தூக்கமும் வராது. பசித்தவனுக்கு சோறு போடுன்னு வள்ளலார் சொன்னார். அவர் சும்மா சொல்லலை, எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்தார். உங்களுடைய மற்ற விஷயங்களெல்லாம் தூக்கி போடு, அதெல்லாம் தேவையில்லை. அவனுக்கு பசிக்குதா, சோறை போடு, போதும். அவன் மன நிறைவோடு இருப்பான், வாழ்த்துவான். நீ கோவிலுக்கு போனால் உனக்கு என்ன கிடைக்கும்? சாந்தி கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஏன் சாந்தி வேணும் உங்களுக்கு? சாந்தி போயிடுச்சு. ஏன் சாந்தி போச்சு? ஏன் நிம்மதி போச்சு? உன்னுடைய பேராசை. ஆசைகள் தான் துன்பத்திற்கு காரணம் என்று கௌதம புத்தர் சொன்னார். அது யாருக்கும் தெரியாது. மகாவீரர் சொன்னார், வர்த்தமான மகாவீரர். யாருக்கு தெரியும்? தெரியாது. பிச்சை எடுத்து வாழ்ந்தவர்கள் இன்னமும் திருவண்ணாமலையில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு வேளையாவது சோறு கிடைக்குமா என்று அங்கே தங்கி இருக்கிறார்கள். 2,00,000 மேலே. இப்போ கிரிவலம் நடந்தது பார்த்தா 15 லட்சத்துக்கு மேலே அவர்கள் வந்து சென்றார்கள் என்று செய்தி மூலம் தெரிய வருகிறது. இப்படி அவர்கள் சென்று வந்தால் அவர்களுக்கு என்ன நன்மை? சென்று வந்தது தான் அவர்களுக்கு. வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்து விடுமா? கோயிலுக்கு சென்று வந்தால் கிடைக்காது. உழைப்பு வேண்டும், முதலீடு வேண்டும். அதை ரெண்டையும் வைத்து செய்யும் பொழுது தான் உங்களுடைய வாழ்க்கையே முன்னேறும். இந்த காதல், கத்திரிக்காய், கோயில் இதெல்லாம் எடுபடாது. அதனால தான் உணவு முக்கியத்தை வைக்கிறது, ஹோட்டல் தேவைப்படுகிறது. மற்றதெல்லாம் ரெண்டாம் பட்சம்தான். உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இதுதான் வரிசையே. அதனால் எல்லாருக்கும் என்ன வேணும்? உணவு தான் வேணும். உணவை தேடி தான் எல்லோரும் அலைகிறார்கள். பல கடைகளை திறந்து வைத்து அங்கே எல்லோருக்கும் சாப்பாடு கிடைக்கிறது. அதுதான் திரும்புகிற இடமெல்லாம் சாப்பாடு கடை. எனவே நண்பர்களே, நீங்கள் எதற்கு முக்கியத்துவம் தருகிறது என்பது உங்களுக்கு புரியும். உங்களுக்கு புரியவில்லை என்றால் ஒரு நாள் பட்டினி கிடந்தால் உங்களுக்கு புரிந்துவிடும்.